அரே பையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தான் நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு வந்து இப்போ திடீர்னு மிஸ்ரா பேசினோன்னு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. இந்த பக்கம் வினீஷ் இது பின்னாடியே வந்து முத்து அப்படியே சந்தோஷமா நின்றுட்டு இருக்காரு. முத்து வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாபமே இப்போ முடிய போகுது. இந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கே வந்துட்டு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருப்பா, எப்படியாச்சும் இந்த ஃபைனான்ஷியல் விஷயத்துலேருந்து நம்ம வெளில வந்துருவோம்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து இல்லை எல்லாம் சரிடா, ஆனால் வந்து பணத்தை கொடுக்காம எப்படிடா வெளில வர முடியும் அப்படின்னா, இல்லைப்பா அவர் ஹெல்ப் பண்ணுறதுனாப்பா சொன்னார், அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து பின்னாடி வந்துட்டாங்க விஜயா. வந்துட்டு மனோஜ் அவ்வளோ படித்தவன், அவனுக்கு வந்து அவ்வளோ பேரை தெரியும், தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு முடிக்கிறதா இருந்தால் அவனே வந்து முடிச்சுக்க மாட்டானா, உனக்கு என்ன யாரை தெரியும், பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுனா, இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்க, இங்கிலீஷ் கிளாஸ்க்கு எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்ட உடனே எதுக்குமா அப்படிங்கிறாரு முத்து. சொல்லு, சும்மா சொல்லு, எவ்வளோ இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து மாதம் 4000 ரூபா ஒரு ஆளுக்கு. அப்போ மாதம் 8000 ரூபா கொடுத்து இங்கிலீஷ் கிளாஸ் போகிறதுக்கு ஏற்கனவே பணம் இல்லாமல் காசு கொடுக்கணும், அதான் இவனை நம்பி போய் விட்டீங்க பார்த்தீங்களா, இதுக்கு நான் என் புள்ள மனோஜே நம்பியிருப்பேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அண்ணாமலை, அவன் உன் புள்ளனா இப்போ இவன் யாரு அப்படின்னா, இவன் யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இப்போ இவன்ட்ட தானே நீங்கள் நம்பி வேலையை கொடுத்தீங்க, இவன் பேசாமல் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கானே எப்படி முடியும், இதில் யாரோ ஃப்ரெண்டு இருக்காரு கேட்பாங்கிறாங்க, ஃப்ரெண்டு போய் கேட்டால் உடனே அவர் வந்து அந்த ஃபைனான்சியர் ஒத்துப்பாரா, அந்த ஃபைனான்சியர் பெரிய ஆள், அவ்வளோ பணம் வச்சிருக்கவர், எப்படி ஒத்துப்பாரு, இதில் வேற இந்த சிந்தாமணியை வேற தூண்டி விட்டு இதுங்களே தான் வந்து பிரச்சனையை பண்ணிடுச்சுங்க, நான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு சும்மா இத்தினூண்டு வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு வந்து ஸோ நீ வேணா வந்து ஸ்ருதி வீட்டுக்கு போக வேண்டியதானே, அங்கே தானே இருந்த அப்படின்னா, அங்கே போனால் அங்கே குடிச்சிட்டு சுற்றுதுங்க, இங்கே வந்தால் வீடே ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருது, சை எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து விஜயா பேசும்பொழுது கூட வந்து சுயமரியாதையோட டக்குன்னு மீனா கோவப்பட்டு என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்காம அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனான்ஷியர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு, எனக்கு இன்னொரு விஷயத்துலையும் டென்ஷன் ரொம்ப அதிகமாகுது, அந்த மீனாவோட தம்பி சத்யாங்கிறவன் என் பொண்ணு ரேகாவை லவ் பண்ணுறாங்கிறான், ரேகா இப்போ திடீர்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா, சென்னைக்கு வரணுங்கிறா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆப்பா கொடுக்கணும்னா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நான் அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து சும்மா இப்போதைக்கு ஜப்தி பண்ணது மட்டும் இல்லாமல் ஏலத்துக்கு விடுறோம் அப்படின்னு மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னா, இல்லையே அதுக்குள்ளே டைம் ஆகலையேங்கிறாரு அவர், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆஃபீஸர்ஸ் கொடுக்க வேண்டிய ஆளுங்களுக்கு கொடுத்து எப்படியாச்சும் திடீர்னு ஏலத்தை உடனே ஏற்பாடு பண்ணிக்கலாம், இவனை கேஸ் போட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை வித்துறோம், அவனுக்கு அந்த வீட்டுக்கு திருப்பி வரவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து இதனால தேவையில்லாமல் சிக்கல் வரும், நீங்கள் என்னையும் தேவையில்லாமல் சிக்கல் எடுக்கிறீங்க அப்படின்னு வேறு சொல்ல முடியுதே வந்து, அதெல்லாம் ஒன்றும் வராது, சொன்னால் கேளுங்க, முன்னாடி என்ன சொன்னோம், இந்த வீட்டை வித்துட்டோம்னா அந்த வீட்டில் வர காசுல உங்களுக்கு 50 எனக்கு 50 பேசணும்ல, வேணாம், எனக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு பர்சனலான விஷயம் ஆயிடுச்சு, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனுக்கு குறுக்கிடுறானுங்க, அந்த குடும்பத்தில் எனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு, அவளையும் வந்து அபகரிக்க பார்க்குறானுங்க, அதனால நீங்கள் 60% எடுத்துக்கங்க, எனக்கு 40% கொடுத்தா போதும் அப்படின்னோடனே சந்தோஷமாயிட்டாரு அந்த ஃபைனான்சியரும். வினீஷும் சந்தோஷமாகி இது ஓகே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சிருக்கும்போது தான் இப்போ அவர் ஒரு ஆஃபீஸர் கால் பண்ணி ஏலத்துக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிடுறாங்க. நோட்டீஸும் ஆனால் வந்து மூடி இருக்கா அந்த வீட்டு பக்கத்தில் அனுப்ப கரெக்டாக வந்து முத்துவும் மீனாவும் வந்து இப்போ அந்த பக்கம் அந்த வீட்டை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது சரி வீட்டை வந்து சும்மா பார்க்கலாம் அப்படின்னு வாசலில் நினைச்சா, நம்ம வீட்டில் இருக்கும் போது கூட வீட்டோட அருமை தெரியல, வெளில வந்த அப்புறம் தான் அந்த வீட்டை நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வராங்க, வந்து தம்பி இந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்கப்பா அப்படின்னு நோட்டீஸை கொடுக்குறாங்க. நோட்டீஸ்னா என்னது அப்படின்னு வந்து பார்த்தா கோர்ட்லேருந்து வந்திருக்குன்னாங்க அப்படின்னு கொடுக்க அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்தா அந்த நோட்டீஸில் நாளைக்கே ஏலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகி போய் என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு வந்து இந்த விஷயத்த போய் வீட்டில் சொன்னா, ஐயோ என்ன சொல்றாங்க, என் வீடு என்னை விட்டு மொத்தமா போயிடுமா, என்ன நாளைக்கே இளங்குறாங்க அப்படின்ட்டு இருக்கும் போது சரி ஓகே அப்படின்ட்டு விஜயா வந்து கூப்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்து விஜயா என்ன சொல்றாங்கன்னா, நானே நேரில் போய் அவர்கிட்ட பேசுறேன், நான் கெஞ்சி கொஞ்ச நாள் டைம் ஆச்சு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகேன்னு போறாங்க. போகும்பொழுதே வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி சிந்தாமணி நின்றுட்டு இருக்காங்க. சிந்தாமணி நின்றுட்டு என்ன மாஸ்டர் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை அவரை பார்க்க வந்திருக்கோம், நான் அவர் பயங்கர கோபமாக இருக்காரு, நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்து இந்த முத்து வேறு ஏதோ மிரட்டிட்டு போனார் போல், உங்கள் பையன் வாய் சும்மா இருக்காது போல், அவராலேயே தான் நீங்கள் எல்லாத்தையும் இழக்க போகிறீங்க, இந்த வீடு கைமீறி தான் போக போகுது, நானும் இப்போ கூட உங்களுக்காக தான் பேச வந்தேன், அதெல்லாம் வேணாம் ஏழெல்லாம் விடாதீங்க பாவண்ண, ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு நடிக்கிறாங்க. நடிக்காத நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து இப்போ முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் நேராக உள்ளார போகிறாங்க. உள்ளார போகும் பொழுது வந்து இப்போ முத்துவும் மீனாவும் பின்னாடி
நிற்கிறாங்க. முன்னாடி போய் சின்ன உட்காந்து விஜயா உட்காந்து, தயவு செஞ்சு எங்களுக்காக எங்கள் வீட்டை வந்து கொடுத்துருங்க, நாங்கள் திருப்பி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அடைச்சிட்றோம், இல்லை அப்படின்னா கூட இப்போதைக்கு அந்த வீடு மூடி தானே இருக்குது, இருக்கட்டும், ஏலம்லாம் விடாதீங்க, நாங்கள் எப்படி சீக்கிரமாக அதை மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. எப்படி மீட்பீங்க? உங்கள் பையன் ஆஃபீஸ் ஷோரூமில் வந்து ஒன்றுமே வியாபாரம் ஒழுங்காக போகிற மாதிரி தெரியல, அவர் வந்து அவர் ஒய்ஃபோட திருப்பி கூத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா. ஒய்ஃபோட கூத்தடிக்கிறாங்களா அப்படின்னா? ஆமாம், நேற்று கூட வந்து அங்கே என்னதான் வேலை ஏதாவது போதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அந்த ரோகிணி இருக்காங்க, மனோஜ் இருக்காங்கன்னு ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வந்து விஜயா ஒன்று அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் இவர் வச்சிருக்க இந்த காரெல்லாம் விற்றா கூட என்ன பண்ணாலுமே அவ்வளோ காசு வராது. அந்த பக்கமும் ஒன்றும் வழி இல்லை. எல்லா பக்கமும் பணம் வரதுக்கு வருவாயே இல்லையே. ஒன்று என்ன பண்ணலான்னா வந்து அந்த உங்களோட இன்னொரு சின்ன மருமக இருக்காளே, அவள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும். அந்த வீட்டை விட்டு தான் நீங்கள் சண்டை போட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்போ எல்லா பக்கமும் அடைச்சி தான் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு ஃபோன் வருது. முத்து உடனே ஃபோன் எடுத்து அப்படியே வெளில வராரு. வெளில வந்து ஹலோ அப்படின்னு வந்து பேச, முத்து நான் மிஸ்ரா பேசுகிறேன் அப்படின்னு அந்த மிஸ்ரா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொன்ன உடனே, இல்லை அந்த வினிஷ் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இந்த ஆளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அந்த ஆளை பார்த்தா அந்த ஆள் தான். ஒன்று அந்த ஆள் தானா? ஓகே ஓகே ஓகே, நாங்கள் தான் இப்போ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம், அந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம் நாங்கள் அப்படின்னா. அங்கே ஆஃபீஸில் தான் சார் நான் இருக்கேன், நான் அங்கேயே இருங்க, நான் வரேன், இன்னைக்கு இருக்குது ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. வச்ச உடனே வந்து பார்த்தா என்னன்னு புரியாமல் இப்படி முத்து உள்ளார போக பாருங்கள். இப்போ கூட ஏதோ ஃபோன் எடுத்து சவாரிக்கு வேறு வருமா இருக்கும், 100-200 சம்பாதிக்கிறார போய் 38 லட்சம் கொடுக்க சொன்னால் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து பார்த்தா ஏதோ தர சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா, ஐயோ சார் சார் சார்னு 2 பேர் உள்ளார வராங்க. உள்ளே வரும்போது அந்த 2 பேரையும் சட்டக்காரை பிடிச்சி அந்த பக்கம் 2 போலீஸ்காரங்க எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பக்கம் போங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து ஷாக் ஆகி ஒரு நிமிடம் அந்த வினிஷ் எழுந்து பார்த்தா உள்ளார வராரு. இப்போ அந்த மிஸ்ரா அப்படியே ஃபுல்லாக டிப்டாப்பாக வந்து அழகாக வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரெஸ் பண்ணி ஃபார்மல்ஸ்லாம் போட்டு உள்ளார வர வந்தோடனே பார்த்தோன்னே அந்த விஆர் ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டெலாம் காமிச்சிட்டு நேராக உள்ளார போயிட்டு, உனக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து இந்த உன்னை பற்றி சொன்னும் போது கூட நான் வந்து யாரோ ஏதோ சும்மா கடன் வாங்கி அதிக வட்டி வாங்குறவன் தான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ ஃப்ராடு அப்படின்ட்டு. அப்படின்னா ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, இந்த மாதிரி எத்தனை இடத்துல எத்தனை ஊர்க்காரங்களை ஏமாத்திருக்க, நீ பீகார்ல ஏமாத்தி அந்த கேஸையுமே நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ பேரை ஏமாத்திட்டு இருந்தவன் நீ அப்படின்னு வந்து சொன்ன உடனே டக்குன்னு ஷாக் ஆகி பார்க்க, இவன் வேலையே தான் அந்த மாதிரி ஃபினான்ஸ் நான் ஒவ்வொரு இடமா போயிட்டு அங்கெல்லாம் ஏமாத்தி கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் அபகரிக்கிறது, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அப்புறம் இடத்த மாறுறது, அப்புறம் வந்து சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு திருட்டுத்தனம் பண்ணுறவன். இவனை பற்றி நல்ல வேலை என்கிட்ட சொன்னீங்க, உங்களுக்கு இதுக்கு ரிவார்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல. ரிவார்டா அப்படின்னா? ஆமாம், உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரிவார்டு இருக்கு, இவன்ட்ட வாங்கின கடனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ண சொல்ல டக்குன்னு இவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போக. இப்போ இந்த பக்கம் சிந்தாமணி ஷாக்ல பார்க்கும் பொழுதே வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து இந்த ரிவார்டை பத்தி சொல்றோம், அந்த ரிவார்டுக்கு வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க, தேங்க்யூ முத்து அப்படின்ட்டு வந்து அவர் கிளம்பி போறாரு. போன உடனே தான் இங்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்த உடனே முத்துவே எதிர்பார்க்காம சந்தோஷமாகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இந்த பிரச்சனையை முடிக்க போறாங்களா இல்லை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அப்படி உணர்ச்சி மிகு தருணமா கதிரும் ராஜியும் இப்போ வந்து முத்துவேலை பார்க்குற மாதிரி தருணம் ஒன்று வரப்போதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.